அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல தலைப்புச் செய்தியில பார்த்தோம்னா, மிசோரமில் நிலச்சரிவு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. எதனுடைய தாக்கத்தினால் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ரிமால் புயல் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். ஓகேங்களா? வங்கதேசத்துக்கும், மேற்கு வங்கத்துக்கும் இடையில கரையை கடந்த இந்த புயல் வந்து, இந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்து ஒரு பெரிய மழைய வந்து குடுத்து ஓகேங்களா? அந்த மழையின் தாக்கத்தினால தான் மிசோரத்தில நமக்கு இந்த அ ஐஸ்வால் அப்படின்னு சொல்லி ஐசால் அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்டத்தில ரொம்ப பெரிய கனமழை. அதனால நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. மிசோரம்ல பார்க்குறோம் நம்ம நிலச்சரிவு அப்படிங்கிறது. அசாம், நாகாலாந்து இந்த மாரி மணிப்பூர் இந்த மாரி எல்லா ஊர்லயுமே வந்து உயிரிழப்புகள் அப்படிங்கிறது நமக்கு தரவுகள் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோடை காலத்தோட இறுதியிலே இப்படி ஒரு பேரிடர நம்ம சந்திச்சிருக்கோம். ஓகேங்களா? அது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவுல பேரிடர்களின் தாக்கம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. போன வருஷத்த கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் அதிகமா இருக்கு. அந்த மாரி நமக்கு அந்த டிசாஸ்டர்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வருது. ஓகேங்களா? இப்ப பார்த்தோம்னா மிசோரம்ல நிலச்சரிவு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும். ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எதனால இந்த நிலச்சரிவுகள் ஏற்படுது? எதனால இந்தியாவுல அதிகமான பேரிடர்கள் ஏற்படுதுன்றது கூட நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கேள்வியா கேட்கலாம். கிளைமேட் சேஞ்ச், இம்ப்ராப்பர் பிளானிங், அ ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இல்லாதது. இந்த மாரி பல காரணங்கள நம்ம அடுக்கிட்டே போகலாம். அதெல்லாம் நம்ப பார்ப்போம். சரிங்களா? டிசாஸ்டர்ஸ் அடிக்கடி நடந்துட்டே இருக்கு. கண்டிப்பா அதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்விய நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சரி அடுத்தது. இன்றைய திருக்குறள் பார்த்தோம்னா, ஸோ இந்த திருக்குறள் பார்க்கறதுக்கு முன்னாடி சமீபத்தில ஒரு 2, 3 நாளாவே பார்த்தோம்னா, அதிகமான தீ விபத்துகள் வந்து ரிப்போர்ட் ஆயிட்டே இருந்துச்சு. நமக்கு ராஜ்கோட் குஜராத்ல இருக்கக்கூடிய ராஜ்கோட்ல, ஒரு வட மாநிலங்கள் இன்னும் 2 இடங்கள்ல, நேத்து பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. இந்த மாரி தொடர்ச்சியா ஒரு 4, 5 நாளா இந்த தீ விபத்துகள் தமிழ்நாட்ல கூட ஒரு தீ விபத்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாரி தொடர்ச்சியா தீ விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வருது. அத பத்தி நெறைய விஷயங்கள் குடுத்திருந்தாங்க நமக்கு. அதையும் நம்ம நோட் பண்றோம். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸும் அதிகமா வந்துட்டே இருக்கு. மேன் மேட் டிசாஸ்டர்ஸும் அதிகமா வந்துட்டே இருக்குன்றத இந்த இடத்துல நம்ப கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்தது திருக்குறள்ல பார்த்தோம்னா, "எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று." அதாவது எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று. பிறகு நினைத்து வருந்துவதற்கு காரணமான செயல்களை செய்யக்கூடாது. ஒருகால் தவறிச் செய்தாலும் மீண்டும் அத்தன்மையானவற்றை செய்யாதிருத்தல் நல்லது. ஓகேவா? நம்ம பின்னாடி நினைத்து வருந்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய செயல்கள நம்ம செய்யவே கூடாது. ஸோ கொஞ் இன்கேஸ் நம்ப அந்த தவறான செயல்கள வருந்தக்கூடிய செயல்கள செஞ்சுட்டாலும், அத அப்படியே விட்டுறணும். அந்த செயல்கள செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்றாங்க. திருக்குறளின் 655 அதிகாரம் வினை தூய்மை. அடுத்ததா பார்த்தோம்னா, இந்த இஸ்ரேல், பாலஸ்தீன் தொடர்பான ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாலஸ்தீனத்துக்கு 3 நாடுகள் வந்து அங்கீகாரம் குடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்திய நம்ம பார்த்துருந்தோம். அதனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகி இருந்துச்சு. ஓகேங்களா? ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகளான ஸ்பெயின், நார்வே, அயர்லாந்து ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அயர்லாந்து, ஸ்பெயின் அண்ட் நார்வே. இவங்க 3 பேரும் இந்த ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதிய ஒரு தனி நாடா அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு நாட தனி நாடா அங்கீகரிக்கணும்னா, அதுக்கு வெறும் அறிவிப்புகள் மட்டுமே பத்தாது. ஓகேங்களா? அதையும் தாண்டி என்னலாம் பண்ணணும்னா, அவங்கவங்க நாட்டோட தூதரகங்கள்ல வந்து பாலஸ்தீன்ல வந்து திறக்கணும். அந்த மாரி நெறைய டிப்ளோமேட்டிக்கா பார்த்தோம்னா, நெறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்கு. ஸ்டில் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலுக்கு ஒருமித்த ஆதரவு அப்படிங்கிறத குடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ அவங்க மத்தியிலே ஒரு கருத்து வேறுபாடு நிலவுது. இது இஸ்ரேலுக்கு பெரிய பின்னடைவு. பாலஸ்தீனத்துக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஆன் கிரவுண்ட்ல எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது. ஓகேங்களா? இப்ப ராஃபால அட்டாக் நடந்துட்டு இருக்கு. ஆ நேத்தும் அட்டாக் நடந்துச்சு. முன்னாடியும் அட்டாக் நடந்துச்சு. ராஃபால நடக்கக்கூடிய அட்டாக்குக்கும் இதனால ஏதாவது ஒரு நன்மை ஏற்படுமானா கிடையாது. ஓகேங்களா? ஆனா, ஒரு சர்வதேச அரங்குல பாலஸ்தீன் வராங்க அப்டின்னா, அதுக்கு பாலஸ்தீனத்துக்கு நெறைய ஆதரவு இருக்கு அப்டிங்கிறத நம்ம இதுலருந்து புரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்தியா பாலஸ்தீனத்த ஒரு தனி நாடா அறிவிச்சிருக்காங்களா? அப்டின்னு கேட்டோம்னா, நம்ப அத வந்து 1900ங்கள்லயே பண்ணிட்டோம் நம்ப. எப்ப பண்ணியிருக்கோம் அப்டின்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக கடந்த 1988ல்
அங்கீகரித்த உலகின் முதல் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பது நினைவு கூறத்தக்கது. இது முக்கியமான விஷயம். இது நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? பாலஸ்தீனத்தை தனி நாடாக நம்ப 1988லயே அங்கீகாரம் செஞ்சுட்டோம். ஓகேவா? ஸோ இத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாள பொறுத்தவரைக்கும் இந்த செய்திகள் தான் இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. நம்ம இந்த டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டே வரோம். மேன் மேட் அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஓட அ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அது ஒண்ணு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டைரக்ட்டா நம்ப கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ண முடியாது. இன்டைரக்ட்டா நெறைய விஷயங்கள்ல நமக்கு மெயின்ஸ்லயும் சரி, நெறைய இடங்கள்ல யூஸ் ஆகும். சரியா? ஸோ மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.